தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்த பிறகும் ஈரானால் 47 வருடம் எப்படி தாக்கு பிடிக்க முடிந்தது? அண்டர் கிரவுண்டு யுரேனிய செறிவூட்டல், ஏவுகணை தயாரிப்பு, பாலிஸ்டிக் மிசைல் தயாரிப்பு, பயங்கரவாத முன்னேற்ற கழகங்களான ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஊத்தீஸ், பாலஸ்தீன ஜிகாதீஸ் இவற்றுக்கு தீனி போட்டு சம்பளம் போட்டு எப்படி வளர்ச்சி அடைய முடிந்தது? அதற்கான வருமானம் எங்கிருந்து வந்தது? பொருளாதாரத்தில் சீர்குலையாமல் இருக்க எப்படி ஈரானால் முடிந்தது? நம்ம மோப்ப நாய்களை அவுத்து விட்டதும் தான் அந்த உண்மை நமக்கு தெரிந்தது. ஒரு நாடு இஸ்லாமிய நாடாக இருப்பதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஜனநாயகம், மன்னராட்சி, அதிபர் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, இராணுவ ஆட்சி என்று பலவிதமான ஆட்சி முறைகள் இருப்பது மாதிரி டெரரிஸ்ட் ஆட்சி என்ற இஸ்லாமிய ஆட்சியை ஈரான் என்ற ஒரு நாடு மட்டும் எப்படி தழுவ முடிந்தது? இஸ்ரேல் அழிப்பு, கிறிஸ்தவ ஒழிப்பு, சன்னி முஸ்லிம்கள் புதைப்பு, மனித இனத்தொகை குறைப்பு என்று சோர்வின்றி எப்படி செயல்பட முடிந்தது இந்த ஈரானால்? பொருளாதார தடை ஒரு நாட்டை பலவீனப்படுத்தி விடவில்லை, தடை விதித்த நாடுகளின் பாதுகாப்பையே அது கேள்விக்குறி ஆக்கிவிட்டது. தடை விதித்துவிட்டு தங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க புது புது ஆயுதங்களை, புது புது யுக்திகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவல நிலையை அவற்றுக்கு ஏற்படுத்தி விட்டது இந்த ஈரான். அதாவது இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வீணா போன ஐநாவால் கூட எதுவும் செய்ய முடியவில்லை. போர் தொடங்கிய நாடுகளில் போய் பொங்கி போடுவதை தவிர வேறு ஒன்றையும் செய்ய முடியவில்லை. வல்லரசு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்து மிரட்டுவது மாதிரி நடிப்பதை தவிர இந்த குட்டராசுக்கு ஒன்றும் பண்ண முடியல. வடகொரியா, ஈரான் எல்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளை கண்டுபிடிச்சு அவற்றை இன்றளவும் உபயோகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வல்லரசுகளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் இரும்புத்துறை நாடு என்று அழைக்கப்பட்ட சோவியத் யூனியன் கூட ஜனநாயகத்தின் வீட்டை தட்டி எனக்கு பசிக்குது, சோறு போடுறியா என்று எப்போதோ கேட்டுவிட்டது. ஈரானுக்கு எங்கிருந்து இவ்வளவு காசு வருகிறது, ஆயில் வித்து வருமானம் வருகிறது என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு முழு உண்மையும் தெரியவில்லை என்று அர்த்தம். துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்ததை படிக்கிறீர்கள் என்று அர்த்தம். 100 ரூபா கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தருவோம் என்று கூறியதை நம்பியவர்களில் ஒருவர் என்று அர்த்தம். ஈரானுக்கும் வெனின்சுலாவுக்கும் ஒரு ரகசிய ராஜா கள்ள உறவு இருப்பது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? வெனின்சுலாவும் ஒரு ஆயில் ஏற்றுமதி செய்கிற நாடுதான். ஆனால் ஈரானை விட அது செழிப்பான நாடு. அது வறண்ட பிரதேசம் அல்ல, தண்ணீர் வளம் மிக்கது. ஈரான் மாதிரி தரிசு நிலம் அல்ல, தண்ணீருக்கு அலையும் நாடும் அல்ல. வெனின்சுலாவால ஈரானுக்கு எப்படி வருமானம் கிடைக்கிறது? அங்கேதான் விஷயமே இருக்கிறது. இது பலருக்கும் தெரியாத உண்மை. வெனின்சுலாவில் கஞ்சா, எஸ்கலைன் பவுடர், அபின், பிரவுன் சுகர், மார்பின், மெத்தாம்பிட்டமின், மரியயுவான், சராஸ் போன்ற போதை மருந்துகளை தயாரிக்க உதவும் செடிகள் விவசாயம் செய்யப்பட்டு பயிரிடப்படுகின்றன. அவற்றை அங்குள்ள அரசு கண்டுகொள்வது இல்லை. அவற்றை அறுவடை செய்து வெளிநாடுகளுக்கு வித்து காசு பார்க்கின்றனர் இந்த வெனின்சுலா மக்கள். வெனின்சுலா அதிபர் மதுரோ அதை கண்டுகொள்வதில்லை, தடுப்பதும் இல்லை. ஏன்னா அவருக்கே இந்த மாதிரி பல போதை மருந்து விற்பனை கம்பெனிகள் இருக்கின்றன. அங்கிருந்து தான் அமெரிக்காவுக்கு கடத்தி டாஸ்மார்க் தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்ச மாதிரி அமெரிக்கர்களை பெனின்சுலா போதை மருந்துகள் அடிமைப்படுத்தி வைத்துள்ளது. சரி, ஈரானுக்கும் பெனின்சுலாவுக்கும் என்ன தொடர்பு? கோமனி கஞ்சா, பிரவுன் சுகர், சராஸ் போன்ற போதை மருந்துகளை கடத்தினார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர் இதில் நேரடியாக ஈடுபடவில்லை. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்தீஸ் மற்றும் ஜிகாதிகளை வைத்து வெனின்சுலாக்கு அவர்களை அனுப்பி போதை வஸ்துக்களை அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்தார். அவர் ஈரானுக்கு மட்டுமல்ல, எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் கடத்தி ஒரு மாஃபியா கார்ட்டலாக செயல்பட்டார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இன்று எந்த இஸ்லாமிய நாட்டிலாவது போதை மருந்து பழக்கம் இல்லாமல் இருக்கிறதா? எந்த போதை மருந்தும் கிடைக்காத நாடுகள் என்று இப்போது ஏதும் இருக்கின்றதா? தண்டனைகள் அதிகமானாலும் போதை மருந்து பழக்கம் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டுக்கு போதை மருந்து பழக்கம் இல்லையா? மெத்தாம்பிட்டமின் கடத்திவிட்டு கப்பம் கட்டிக்கிட்டு வாழ்ந்தவனே திமுகவை சார்ந்த ஒரு பாய் தானே. சுருட்டி வைக்கப்படாத பல பாய்கள் இங்கு உண்டு, இன்னமும் உண்டு. ஈரானில் ஷரியத்து சட்டம் இருக்கிறது. போதை மருந்து விற்பவனை
நடு ரோட்டில் நிறுத்தி சாட்டையால் அடிக்கும் காட்டுமிராண்டி சட்டம் இருக்கிறது, அதனால் போதை மருந்தே அங்கு இல்லை என்று கிடையாது என்று சொல்ல முடியுமா அவங்களால்? வெனின்சுலாவை அமெரிக்கா தாக்கிய போது ஈரானுக்கு இங்கு நெறி கட்டியது. ஈரானின் எக்ஸ்ட்ரா வருமானத்தை நிறுத்தத்தான் வெனின்சுலா அதிபரை ஹெலிகாப்டரில் தூக்கி கொண்டு போனார் இந்த ட்ரம்ப். தென் அமெரிக்க நாடுகளான கொலம்பியா, வெனின்சுலா, பெரு, பிரேசில், கியூபா போன்ற நாடுகள் போதை மருந்து கடத்தலுக்கு பேர் போனவை, பேர் எடுத்தவை. ஆயில் வருமானத்தை விட போதை மருந்து வியாபாரம் 5 மடங்கு லாபத்தை தருகிறது. 5 மடங்கு வருமானத்தை அவர்களுக்கு தந்தது. தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா என்ற கலைஞரின் கூற்றுப்படி அவர்கள் வாழ்ந்து வந்தனர், வியாபாரம் செய்தனர், திராவிட வாழ்க்கையை கடைபிடித்தனர். வெனின்சுலாவில் பிரவுன் சுகர் வாங்கலையோ, கஞ்சா வாங்கலையோ என்று கத்திக்கிட்டே விற்க முடியும். ஹார்முஸ் நீரிணை வழியாக போதை கப்பல்களை ஈரான் அனுமதித்தது. அங்கு எந்த டோல்கேட்டும் ஈரான் போடவில்லை. ஏனென்றால் மருந்து வருவதை அவர்கள் தடுக்கவில்லை. ஃப்ரீயா வந்து வித்துட்டு போகணும், சத்தம் போடாம வந்து இறக்கி விட்டு வித்துட்டு போப்பா என்பதுதான் கோமனியின் உத்தரவாக இருந்தது. அதற்குத்தான் இப்ப அமெரிக்கா ஆப்படித்திருக்கிறது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மூலமாக லெபனான், சிரியா, துருக்கி போன்ற நாடுகளுக்கு போதை மருந்து சப்ளை கனஜோராக நடந்து வந்தது. கொலை செய்ய தயங்காத கூலிப்படை தொழில் அங்கு கொடிகட்டி அல்ல, கொடி கட்டாமலே பறந்தது. வெள்ளை உப்பை கையில் தடவிக்கொண்டு மூக்கால் உறிஞ்சினார்கள். கோமினி பாக்கெட்டில் பணம் வந்து விழுந்தது. எல்லோரும் உப்பு பாக்கெட்டு வித்த காசை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவரிடம். ஃபென்டானைல் இன்ஜெக்ஷன் ஏற்றும் இஸ்லாமிய மக்கள் அங்கு அதிகரித்தார்கள். இதனால் கோமனிக்கு நிறைய மக்கள் அடிமைகள் ஆனார்கள். போதை மருந்து தட்டுப்பாடின்றி கிடைக்கணுமே, அதற்கு கோமனி உதவணுமே என்ற ஒரு கவலை அவர்களுக்கு வந்தது. ஒரு நல்ல எண்ணம் இல்லையா அது? ஹிஸ்புல்லா ஒரு மாஸ் ட்ரக் கார்ட்டல். ஹிஸ்புல்லா என்ற ஆர்கனைசேஷன் ஒரு மாஸ் ட்ரக் கார்ட்டலாக செயல்பட்டது. நிறைய பணம் சம்பாதிக்க அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தனர் அங்குள்ள அடிமைகள், போதை அடிமைகள். கிடைத்த உபரி பணத்தை தங்க பிஸ்கட்டுகளாக வாங்கி பதுக்கி வைத்தார்கள். தங்கம் விலை உயர வழிவகை செய்தார்கள். தங்க பிஸ்கட்டுன்னா 10 கிராம் 20 கிராம் பிஸ்கட் எல்லாம் இல்லை, டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி பதுக்கினார்கள். தங்கம் விலை உயர காரணமே இவர்களின் தங்கம் வாங்கும், தங்கம் பதுக்கும் ஆர்வம்தான். தங்கம் விலை உச்சத்துக்கு போகும்போது மொத்தமாக விற்று 5 மடங்கு லாபம் பார்ப்பார்கள். இப்படித்தான் நீங்கள் எத்தனை பொருளாதார தடையை போட்டாலும் நாங்கள் எழுந்து நிற்போம்ல, எங்களுக்கு எந்த வயாக்கிரகாவும் தேவையில்லை எந்திக்கிறதுக்கு. வெனின்சுலாவின் மதுரா கைது செய்யப்பட்டதற்கு காரணம் அவர் ஒரு டிக்டேட்டர் என்பதற்காக அல்ல, அவர் ஒரு ட்ரக் கார்ட்டலாக கோமனியுடன் ஒரு அண்டர் கிரவுண்ட் இண்டி கூட்டணி போட்டுக்கிட்டு அமெரிக்கர்களை ஒரு போதை அடிமை தமிழர்கள் கூட்டமாக மாற்றியதற்குத்தான் அவர் ஹெலிகாப்டரில் அந்த கடத்தலை செய்ய வேண்டியது வந்தது. இஸ்லாமிய நாடுகளில் போதை மருந்து பழக்கத்துக்கு மக்களை அடிமையாக்கி பிராக்சி இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்தது மட்டுமல்ல, 4 காசு பார்த்து உலகெங்கும் லூலு மால்களை தொடங்கியதும் இந்த கோமனியின் சாதனை தான். கோமனியின் சாதனைகளை பார்த்து வேதனை அடைந்த அல்லாஹ் இந்த முல்லாவை ஹெலிகாப்டர் இல்லாமலேயே தூக்கிட்டு போயிட்டான். வா சொர்க்கத்துக்கு வா போகலாம் என்று கூறி அழைத்து போய் நரகத்துக்குள் தள்ளிவிட்டான். எனக்கு இந்த நரகமே வேண்டாம், என்னை கொண்டு போய் காசால விட்டு விடுங்கள், அங்கு ஒரு நரக வாழ்க்கையை வேண்டுமானால் நான் வாழ்ந்து கொள்கிறேன் என்று கெஞ்சி கதறி உருண்டு பிறண்டு பார்த்தும் கருணையே வடிவான அல்லாவுக்கு மனம் இறங்கவில்லை. அப்படின்னா கோமனியின் மேல் எவ்வளவு கடுப்புல வெறுப்புல இருந்திருப்பான் இந்த அல்லாஹ். ஜோ கென்ட் என்ற அமெரிக்கன் இந்த ஈரான் வாரில் இஸ்ரேல் அமெரிக்காவை வம்படியாக வீணாக இழுத்து விட்டு விட்டது, அமெரிக்காவுக்கு பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தி விட்டது என்று கூறி தன் பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டார். இவ்வளவு நாளும் ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்று சொல்லிக்கொண்டு இருந்தவன் தான் இவன். திடீர்னு இப்படி மாறினதுக்கு என்ன காரணம்? கோமனி போன பிறகு சரியா போதை மருந்து அவருக்கு கிடைக்கலையோ என்னமோ, சப்ளை நின்று போச்சு இல்லை, நமக்கு சந்தேகம் வருவது இயற்கை தானே. இந்த ஜோ கென்ட் அமெரிக்காவின் டைரக்டர் ஆஃப் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டரில் பொறுப்பான பதவியில், அதாவது டைரக்டராக இருந்தவர், திடீர்னு ஈரான் குடியுரிமை பெற்றவர் போல இப்போது பேசுகிறார். ஈரானால் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, இஸ்ரேல் சாம்பிராணி போக போட்டு அமெரிக்காவை சாமியாட வைத்து விட்டது என்று குற்றம் சாட்டுகிறார். எனவே இவர் மேல் சந்தேகம் வலுத்தது. FBI தனது கட்டுப்பாட்டுக்குள் அவரை கொண்டு வந்து
விசாரணையை துவங்கியுள்ளது. ட்ரக் கார்ட்டல் கோமனியின் மரணம் பலருக்கு இப்படி பல இடைஞ்சல்களை உண்டு பண்ணிவிட்டது. கோமனி ஒரு போதை மருந்து கடத்தல் ஆசாமி என்று சொன்னால் இங்குள்ளவர்களுக்கு பொறுக்காது, நம்ப மாட்டான். அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லித்தான் அவரை நம்ம ஆட்சியில் வச்சோம். அவர் இப்படியெல்லாம் பண்ணுவார்னு நினைச்சாமா? நமக்கு துரோகம் பண்ணுவானா? ஆட்சி மாற்றம் தேவை என்ற ஒரு நிலையை இப்போ ஏற்படுத்தி விட்டானே. சரி, ஆளே மேலே போயிட்டான், அப்புறம் ஆட்சி மாறித்தானே ஆகணும். சரி மக்களே, மீதியை மீண்டும் வந்து சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.